ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச பூண்டு குழம்பு எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்குங்க. இது நம்ம இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு நிமிஷம் மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இதே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். லைட்டாக கலர் மாறினா போதும். அடுத்து வரமிளகாய் மட்டும் சேர்த்து இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 20-25 பூண்டு இருக்கும். இதை நான் இப்போ வெறும் வாணலியில் தான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்படி செஞ்சால் நமக்கு பூண்டு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் இப்போ நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து புளிக்கரைசல் செஞ்சு வச்சுக்கணும். இப்போ நம்ம மிக்சியில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து இது கூட 5-6 பல்லு பூண்டையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அடிச்சுட்டு வந்துக்கணும். நம்ம இப்போ புளிக்கரைசல் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா மிக்சிலே நம்ம இப்போ நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ரெண்டையும் சேர்த்து நம்ம இப்போ கலந்து வச்சுக்கணும். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதில் போடுற மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு மிக்சிங் ரெடி ஆயிருச்சு. ஒரு வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. பூண்டு குழம்பு நல்லெண்ணெய் செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சு இது கூட சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கணும். நமக்கு கலர் மாறக்கூடாது, ஜஸ்ட்டு வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை இது கூட சேர்த்துக்கலாம். பூண்டை நல்லா எண்ணெயில் வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. நல்லா வதக்கி வச்சுக்குங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச மிக்சிங்கை இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நமக்கு குழம்பு நல்லா வேகணும். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி குழம்பை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல குழம்பு ரெடியாகி கெட்டியாக நமக்கு சூப்பராக கிடச்சிருச்சு. பூண்டு நல்லா வெந்திருக்கு. நான் 3 முட்டையை வேக வச்சு எடுத்துருக்கிறேன். முட்டையில் நம்ம இந்த மாதிரி கீறி விட்டு சேர்த்துக்கணும் குழம்புல. அப்போ நமக்கு குழம்பு உள்ளே போய் ஜூஸியாக இருக்கும் சாப்பிடும்போது. இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. நான் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ பூண்டு குழம்பு சூப்பர் எம்மி டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நமக்கு அப்பளம் கூட சாப்பிட்ற செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.